ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மட்ட ஊர்கா சேனல்லேருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். கொஞ்சம் பழைய வீடியோ தான். ஜெயிலர் வெர்சஸ் விக்ரம் டியூவல் சிடி பிளேலிஸ்ட்லேருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ரியாக்ஷன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ ரியாக்ட் பண்ணுங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துறதுக்கல்ல. ஐயோ, ஜெயிலர் படத்தப்ப போனேன், திட்டுவானுங்களே. எங்க போயிருந்தவனாலா அதுப்பா வீடியோல பண்ணி வச்சிட்டேன். பேட்ச் ஒர்க் முடிச்சுட்டு அப்லோட் பண்றதுக்கு மறந்துட்டேன். என்னது மறந்துட்டியா? என்ன நீ வீடியோ ரெகுலர் பண்ண நம்பிட்டு இருந்தா நீ பாட்டு மறந்துட்டேங்கிற புறம்போக்கு பண்ணாத நாயே. கூல் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ பாருங்க, நாளைக்கு லியோ படத்தை பார்த்துட்டு பூஜா ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுங்க. தீபாவளிக்கு வீடியோ அதான் லேட்டாக பார்க்குறேன். ஹலோ யூடியூப் வாசிகளே, வெல்கம் டு மட்ட பிக்கில் பிக்கில். பொதுவாக இப்ப எல்லாரும் மத்தியிலும் இருக்கிற கேள்வி என்னன்னா, லியோ எல்சிவா இல்லையா, லியோ எல்சிவா இல்லையா, லியோ எல்சில வருமா, வந்தா யாரெல்லாம் வருவா, எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க? லியோ 3 எழுத்து, எல்சியும் 3 எழுத்து. அங்க பாத்தியா இவன் தான் ரோலக்ஸ் அண்ணன். அங்க பாத்தியா அவன் தான் சின்ன வயசு ரோலக்ஸ். இந்த மாதிரி அவன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. ஓ சாரி, கைக்கு வந்தபடி டைப் பண்ணிட்டு இருக்காங்க. லியோ எல்சியில் இருக்காலேன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா லியோல இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது மட்டும் நல்லா தெரியும். சரி, எல்சியை விடுங்க, அது ஒரு வாரம் கழிச்சு நடக்க போற கூத்து. ஆல்ரெடி நடந்த ஒரு கூத்தை இந்த வீடியோல பார்ப்போம். ஜெயிலர் வெர்சஸ் விக்ரம். பொதுவா அந்த படம் செம சக்கப்போடு போட்டுருச்சுன்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. சக்கையில பெருசா சரக்கே இல்லைனாலும் சக்கப்போடு போட்ட படம் தான் ஜெயிலர். பிகாஸ் ஆஃப் 2 ஃபேக்டர், ரஜினி அண்ட் வாணி. ரொம்ப வருஷம் கழிச்சு, இல்ல ஒரு 5 வருஷம் கழிச்சு ரஜினி மூமெண்ட்ஸ்ல ஒரு படத்துல மேஷப் பண்ணி மேக்கப் பண்ணி வந்தனால மார்க்கெட்ல செம சேல் ஆயிருச்சு. ஆனா இந்த அளவுக்கு சக்க போடுற அளவுக்கு ஜெயிலர்ல சரக்கு இருந்துச்சான்னு கேட்டா உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், ஆல் இந்தியாவுக்கே அறியும். பிஃபோர் ஆர்ஆர் எனக்கு அவரேஜ் தான் இருந்தது படம். இந்த படம் எப்பறம் இவ்வளவு ஹிட் ஆச்சு? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஜெயிலர் பார்த்த எல்லாருக்குமே ஹே ஐ ஹவ் சீன் திஸ் ஒரு தேஜா ஃபீல் அடிச்சிருக்கும். அது ஏன்னா போன வருஷம் இதே பேட்டர்ன் ஆஃப் சீன்ஸ்ல விக்ரம் வந்து விளையாடிட்டு போச்சு. அது ஒண்ணு தப்பு இல்ல. ஒரே பேட்ல வந்து படத்தை அலசி ஆராய்த்த நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம், டியூல் சிடி. இப்ப நான் முதல்ல இந்த 2 படத்துக்குள்ள ஒற்றுமையை நோண்டி எடுத்து பாத்துருவோம். அப்புறம் எல்சியூ என்சியூக்குள்ள இன்னாவும் பார்க்கலாம். என்னதான் லிங்க் இருக்குன்னு பார்த்துடலாம். போன வருஷம் அவரு, இந்த வருஷம் இவரு. ரஜினி கமலா ஸ்டில் கண்டினியூஸ்னு பல பேரை பேச வச்ச இந்த படங்களோட டிபெண்டன்ட் சீன்ஸ்ல சிமிலர் கனெக்ஷன் நாம கனெக்ட் பண்ணலாம். அவர் மத்தவங்க கிட்ட காட்டின முகம் வேற, அவரோட நிஜ முகம் வேற. தன் ஒரு குடிகாரனா சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சார். அந்த காணாம போன கண்டெய்னருக்காகத்தான் தன்னோட பையனை கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட விக்ரம் அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து ஒர்க் பண்ணாரு. Working in the shadow like a ghost. அண்டர்மேன் கேங் பத்தின என்டையர் ஹிஸ்டரி தேவைப்பட்டுச்சு. இந்த டிசீஸ் வந்தவங்க பூனை குட்டி மாதிரியே இருப்பாங்க, திடீர்னு புலியா மாறுவாங்க. நீ அவரை பார்த்தது ஒரு போலீஸ்காரனோட அப்பனா? நீ பார்க்காதோன்னு நான் பார்த்திருக்கேன். கனெக்டிங் ஃபேக்டர் 1, வயசுக்கு ஏத்த கேரக்டர். அப்பப்போ அவர் ஏஜுக்கு ஏத்த மாதிரி ஏஜ் ரோல்ஸ் தான் பண்ணுவாரு. ஆனா சம்டைம்ஸ் அதுல கூட ரொமான்ஸ் இருக்கும், லவ் இருக்கும், கிஸ் சீன் இருக்கும். ஏன் வயசான ரொமான்ஸ்ல பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அட மனசுல லவ் இருக்க வரைக்கும் எப்ப ரொமான்ஸ் பண்ணலாம், அது இல்ல. ஆனா ஒரு லீட் ஹீரோயினி, ஜோடி, ரொமான்ஸ் அதெல்லாம் கூட இல்லாம அவர் ஏஜுக்கு ஏத்த ஒரு 60+ நடிச்ச கரெக்டான மீட்டர்ல பண்ண ஒரு கேரக்டர் தான் இந்த விக்ரம். கமல் கூட அப்பப்ப அவர் ஏஜ் ஃபேக்டர் ஏத்த மாதிரி நடிப்பாரு. ஆனா இவர் நடிக்கிற ரெடியா இருந்தாலும் கூட, அட தலைவரே உங்களுக்கு என்ன குறை, இப்போ ஹீரோயின் லவ் பண்ணுங்க வாங்க பிக்கப் பண்ணி சொல்லுங்க. ரஜினி தப்பா போர்ட்ரேட் பண்ணாங்க கடைசி 2 படத்துல. அதுவும் அண்ணாத்த சாரா சாங்லாம் பார்க்கும்போது மகள்களை பெற்ற அப்பாக்கள் மட்டும்தானு தங்கமீன்கள் ராம் வாய்ஸ் வர மட்டும்தான் பின்னாடி கேட்கல. அந்த அளவுக்கு கிளீஷேல கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னமும் பறந்து சண்டை போடுறது, ஒரே பஞ்சில 4 பேரை பறக்க விடுறது, அவரை கரெக்டா யூஸ் பண்ண தெரியாம அவரையும் கஷ்டப்படுத்தி நம்மளையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா நெல்சன் சார் இப்படிதான் சார் பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு ரஜினியோட ஏஜுக்கு மெச்சூரிட்டி ஏத்த ஒரு கரெக்டான ரோலை கொடுத்து அந்த ஏஜ் குரூப் ஆளு எப்படி இருப்பாரு, என்ன பண்ணுவாரு, ரிட்டையரான போலீஸ் ஆபீசர் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், உடம்புல பலம் இருக்காது ஆனால் புத்தி கூர்மை ஜாஸ்தி, இன்ஃபுளுசன்ஸ் ஜாஸ்தி, அனுபவம் பேசும், அதுக்கேத்த மாதிரி மாஸ் சீன் கரெக்டா ஹோல்ட் பண்ணி போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இந்த பையன் நம்ம இதுவரைக்கும் காட்டாத புது ஷேட்ல காட்ட போறான். ரஜினிக்கு தெரிஞ்சனாலதான் டைரக்டர்ஸோட டைரக்டர் பேரை நெல்சன் பேரை சொன்னாப்ல. கனெக்டிங் ஃபேக்டர் 2, ஃபேமிலி செட்டப். விக்ரம் படத்துல விக்ரம் ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு ஹவுஸ் வைஃப், அந்த ஹவுஸ் வைஃப்க்கு ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு தாத்தா, அதுதான் நம்ம விக்ரம். பேரனை நல்லா பார்த்து பாரு. இன்ஃபேக்ட் பேரனுக்காக தான் உயிர் வாழ்றதே இந்த உலகத்துல. மருமலை செக்யூர் பண்ணுவாரு. அப்படியே கட் பண்ணி வந்து ஜெயில முத்துவேல் பாண்டியனுக்கு ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டிக்கு ஒரு பையன், அந்த பையனுக்கு தாத்தா நம்ம முத்துவேல் பாண்டியன். பேரன்னா அவருக்கு பேர் இன்பம், குடும்பம் ஒரு கதமும் கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்றவரு.
விக்ரம் படத்துல ஆந்தைகளும் ஆண்மகளும் ஆரோக்கியமா இருக்கிற ஒரு இரவு நேரத்துல விக்ரமோட ஃபேமிலி அட்டாக் பண்ண ஒரு கேங் வரும். ஏஜென்ட் டீனா ஏஜென்ட் விக்ரம் சேர்ந்து செவுல கிழிப்பாங்க. அதே மாதிரி ஜெயிலர்லயும் அதே மாதிரி ஒரு இரவு நேரத்துல முத்துவேல் பாண்டியன் ஃபேமிலி பினிஷ் பண்ண ஒரு கேங் வரும். முத்துவேல் பாண்டியன் ஜஸ்ட் சேர்ல உட்காந்துக்கிட்டு வந்தவங்களை உணுக்க வச்சிருவாரு. அது கரெக்ட் தான். யாரு விக்ரம் படத்துல அந்த ஏஜென்ட் டீனா ஸ்டேஜ் பண்ண சீன் செமையா இருக்கும். இங்கேயும் ரஜினியை தான் ஃபேமிலி கூட கான்வர்சேஷன் பண்ண விட்டு ஜஸ்ட் உட்காந்த இடத்துல மாஸ் பண்ணி ஸ்டேஜ் பண்ணது செமையா இருக்கும். நல்லா இருக்கு. கனெக்டிங் ஃபேக்டர் 3 ரிவெஞ்ச் ஃபார் ஹிஸ் சன். பையன் பிரபஞ்சன் போலீஸ் தலையிலாத குதிப்பேன்னு நேர் வழியில போனனால நேக்காய் வில்லனுக்கு நெத்தியில அடிச்சு கொண்டுருவானுங்க. அப்ப தான் பையனை கொண்டவங்களை குறி வச்சு கொள்வார் விக்ரம். கடைசியில பையனுக்காக ரிவெஞ்ச் எடுத்துட்டு இது ரிவெஞ்ச் ஸ்டோரியா மட்டும் தெரிஞ்சிடக்கூடாதுக்காக ரூட்டை மாத்தி ரோலக்ஸ போட போவாரு. இங்கேயும் பையன் அர்ஜுன் போலீஸ். முத்துவேல் பாண்டியனோட பையன் ஜென்டில்மேன், மானஸ்தன், உத்தம உத்தரவன், நல்லவன் இப்படிப்பட்ட பையனை வில்லன் வருமா வகுந்து எடுத்துருவாரு. மை பேட்டாவோட டேட்டாவை காலி பண்ணவன தோட்டம் எடுத்துட்டு கொள்ள போவார் முத்து. இறந்துட்டதுனால பையனோட ஒய்ஃப் இங்க தனியாயிரும். மாமனாதான் செக்யூர் பண்ணுவாரு. இங்கேயும் பையனோட ஒய்ஃப் தனியாயிரும். ஹஸ்பண்ட் போனதுனால மாமனாதான் செக்யூர் பண்ணுவாரு. உனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, உனக்கும் ஹஸ்பண்ட் இல்ல, ஏன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அப்படி எல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அசோக். உங்களுக்கு ஜெயிலர் மருமகள் பிடிக்குமா இல்ல விக்ரம் மருமகள் பிடிக்குமா? நமக்கு எப்பவுமே மாமன்னன் மருமகள் தாங்க. கனெக்டிங் ஃபேக்டர் 4 ஒன்ஸ் அப்பான் அ டைம். விக்ரம் படத்துல விக்ரம் 80ஸ்ல ஒரு பெரிய ஏஜென்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழ இருக்கிற ஒரு பெரிய டீம் லீட் பண்ணிட்டு இருந்தவர். இப்படி ஒரு காலத்துல டிராகனா இருந்தவர் இப்போ ட்ரக் அடிக்ட் மாதிரி தனக்கு காமிச்சிட்டாரு. இங்க ஜெயில முத்துவேல் பாண்டியன் ஒரு ரக்கடான ஸ்ட்ரிக்டான ஜெயிலர். பொறுக்கி மொள்ள மாதிரி முடிச்சு வைக்கி ரவுடி டான்ஸ் கூன்ஸ் எல்லாரையும் அடக்கி ஆட்டம் போட்டு அன்னைக்கு புலி மாதிரி இருந்தவர் இன்னைக்கு பூனையா தனக்கு காமிச்சிட்டாரு. அதோட ஹெட் கமாண்டர் தான் ஏஜென்ட் விக்ரம். 100க்கும் மேல சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன்ஸ் பை திஸ் ரூத்லெஸ் டீம். ஆனா நீ பார்க்காத ஒன்னு நான் பார்த்திருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி திகார் ஜெயில்ல. கனெக்டிங் ஃபேக்டர் 5 ரீயூனியன். விக்ரம் இந்த ஆபரேஷனுக்கு தன்னோட டீம்ல இருந்த பழைய ஆளுகளை இன்னும் ஆக்டிவ் வச்சுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாரு. ஏஜென்ட் விக்ரம், ஏஜென்ட் டீனா, ஏஜென்ட் புளியப்பன், ஏஜென்ட் லாரன்ஸ் இவங்களை 130 பாய்ஸ் கொஞ்சம் சீரியஸான கேம் உசுப்பேத்தி அவங்களும் உசுரோட வச்சிருவாரு. நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. அதனாலே ஒரே நேரத்துல ஒண்ணா செத்து போயிட்டோம். அண்டி இவங்களோட ஹெல்ப்பால தான் பையனை கொன்னவனையும் கொல்ல முடிஞ்சு, அவனுக்கு மேல இருக்கவனையும் யாருன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சு. இங்க ஜெயில முத்துவேல் பாண்டியனால முன்ன மாதிரி ஓடி ஆடி மாஸ்லாம் காட்ட முடியாது. அதனால தன்னோட ஜெயிலர் இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஹெல்ப்பால இந்த டாஸ்கை லீட் பண்ணி கொண்டு போவாரு. நரசிம்மா, மேத்யூ, காம்தேவன் பழைய பெரிய கையெல்லாம் பெருசுக்கு கூல் சுரேஷ் வேலை பார்த்துட்டு போவாங்க. நாங்க ஒரு நரி கூட்டம், எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? நான் GTA Vice Cityல நான் விளையாண்டுருக்கேன். ஆக்ட்ரஸ் அண்ட் அனிருத் 2 படத்துலயும் மாரிமுத்து அண்ட் ஜாஃபர் வருவாங்க. ஆல்மோஸ்ட் அதுவும் சிமிலர் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் தான் அவங்களுக்கு. அண்ட் இவர் விஜய்க்கு மட்டும் எப்பவும் பெஸ்டா பாட்டு போடுறாரப்பா. இவர் அனிருத் இல்ல அனிருத்னு சோசியல் மீடியால வந்த மதிதிங்களுக்கு முட்டுப்புள்ளி வைக்கிறதமா நான் தாண்ட பண்ணுவேன். 2 லெஜெண்ட்ஸ்க்கும் நான் பெஸ்டான ஆல்பம் நான் தாண்ட பண்ணுவேன்னு பொளந்து விட்டுருக்காரு அனிருத். போன வருஷம் விக்ரம் படத்துல அனிருத் இல்லாம வேற யாராவது மியூசிக் போட்டிருந்தாலும், இந்த வருஷம் ஜெயில அனிருத் இல்லாம வேற யாரும் மியூசிக் போட்டிருந்தாலும் என்ன இருக்கு யோசிச்சு பாரு. சோ இன்னைக்கு இந்த 2 படத்தையுமே எல்லாரும் வைப் ஆகுறாங்கன்னா அதுக்கு அனிருத் தான் முதல் காரணம். கனெக்டிங் ஃபேக்டர் 7 கேமியோ. 2 கிளைமேக்ஸ்லயுமே கேமியோவை இறக்கி நம்மள சில்லறை சதற விட்டுருக்காங்க. அங்க ரோலக்ஸ், இங்க சிவானா. விக்ரம் படம் முடியும் போது ரோலக்ஸ் போர்ஷன் இல்லாம இருந்திருந்தா ஒரு ஓகேவான இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கோம். ஆனா ரோலக்ஸ் போர்ஷனோட முடியும் போதுதான் அவன் ஹைப் ஆகி வெறியாகி வைப் ஆகி இது சார் சினிமா, இது சார் மாசம் ஃபயர் விட்டான். அதே மாதிரி ஜெயிலர் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி டிராவல் ஆகி ஓகே கிளைமேக்ஸ் இப்படிதான் போகும் போல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் அங்க பாரு கண்ணன் ரஜினி எங்கள் கையை காட்ட அங்க நடந்தது ஒரு அற்புதம். சிவனே நடந்துருவாரு. ஆனா நமக்கு இங்க சிரித்துரும். லோகத்தில் ரஜினி இருக்கும் ஒரு ரஜினி படத்தில் இன்னொருவர் ஸ்கிரீனை டாமினேட் பண்ணி அன்னைக்கு தான் பார்த்தேன். அப்படியே தியேட்டரே ஆடி போயிடுச்சு. ஏன் சார் இப்படி ஷூட் அவுட் பண்ணும்போது வெள்ள செட்டு போட்டு போயிருக்கீங்களே, டேஸ்ட் வைக்கும்போது கஷ்டமா இருக்காது? கனெக்டிங் ஃபேக்டர் 8 போஸ்ட் கிளைமேக்ஸ் ரிசம்பிள்ஸ். விக்ரம் படத்துல போஸ்ட் கிளைமேக்ஸும் ஜெயிலர் படத்துல போஸ்ட் கிளைமேக்ஸும் ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு படத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். விக்ரம் படத்துல போஸ்ட் கிளைமேக்ஸ் எந்த படத்தை ஞாபகப்படுத்துன்னு உங்களுக்கே தெரியும், அறியும், புரியும். ஜெயில படத்துல போஸ்ட் கிளைமேக்ஸ் தான் வளர்த்த பையன் வழித்தவறி நடந்திருக்கான்னு தெரிஞ்ச அப்பா அவரே அவரை 6 உயிர் புதல்வனா கொள்றது இந்தியன் தங்கப்ப தக்கத்தை ஞாபகப்படுத்தும். கனெக்டிங் ஃபேக்டர் 9
டேரக்டர்ஸ் 4th ஃபிலிம் ரைட் ஆஃப்டர் விஜய் ஃபிலிம். லோகி பாயோட விக்ரம் அவருக்கு 4வது படம். விஜய் கூட படம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் பண்ணப்படாது. நெல்சனோட ஜெயிலர் அவருக்கு 4வது படம். விஜயோட படம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணப்பட இது. கனெக்டிங் ஃபேக்டர் 10 ரெட்ரோ சாங்ஸ். ஸ்பாட்டிஃபை காலத்துல இருந்து சட்டுன்னு சூரிய எஃப்எம் காலத்துக்கு போன மாதிரி இந்த ரெண்டு டைரக்டர்ஸ்மே பழைய பாட்டுக்கு வைபா வச்சிருக்காங்க. விக்ரம்ல சக்க சக்க பத்திக்குச்சு, ஐயோ பத்திக்குச்சு, ஓ இது வேற படம் சாரி. ஜெயிலர்ல தால் சித்தலாம் மிலியா சாங் பழைய பாட்ட படத்துல யூஸ் பண்றது இப்போ ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. சமீபத்துல வந்த பாடல்கள்ல பட்டு முட்டாய் சில கட்டி பட்டு வண்ண நமக்கு போட்டு இட்ஸ் a nice song. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். I think it is based on Beam Plus. ஐயோ எனக்கு இதுதான் பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பழைய பாட்டுல போட்டு வைபா வச்சிடுறீங்க. இது வரைக்கும் இந்த பாட்டை கேட்காத 2K கிட்ஸ்னா நைஸ் சாங் பட் 110 போட்டு சாவடிக்கிறான். கனெக்டிங் ஃபேக்டர் 11 வெர்டிக்ட். விக்ரம் அண்ட் ஜெயிலர் ரெண்டுமே இண்டஸ்ட்ரி திரைப்படங்கள். இண்டஸ்ட்ரினா இண்டஸ்ட்ரியில இட்ரேஷியவா பல ரெக்கார்டுகளை பண்ணி பெருசா சாதனை படைத்த திரைப்படங்கள் சொல்லுவாங்க. இது வரைக்கும் தமிழ்ல வந்த இண்டஸ்ட்ரி திரைப்படம் பாத்தீங்கன்னா திரிசூலம், உலகம் சுற்றும் வாலிபன், அபூர்வ சகோதரர்கள், பாஷா, இந்தியன், கில்லி, சந்திரமுகி, எந்திரன், பாகுபலின்னு சொல்லிட்டே போலாம். ஆனா லாஸ்ட் இயர் வந்து விக்ரம் நியூ ரெக்கார்ட் செட் பண்ணுச்சு, இண்டஸ்ட்ரி ஹிட். அதுக்கப்புறம் PS1 வந்துச்சு. இப்போ அதை ஜெயிலர் பிரேக் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆயிருக்கு. சோ போன வருஷம் விக்ரம் தமிழ் சினிமா இதுவரைக்கும் காணாத இமாலய வெற்றி பெற்றுச்சு. ஆனா அந்த வெற்றி அந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு வந்த PS1 பொட்டி போட்டுச்சு. இப்போ இந்த வருஷம் ஜெயிலர் இமாலய வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு வர படம் புரியும் நினைக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரிலாம் பதில் சொல்லக்கூடாது. கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில். சில்லியான சிமிலாரிட்டி. கேரக்டர் நேம் விக்ரம் படத்துல ஹீரோ கேரக்டர் நேம் விக்ரம் விக்ரம் விக்ரம். அதே டைட்டில்ல ஆல்ரெடி கமல் அடிச்ச படம் ஒன்று வந்திருக்கு. கமல் அதுல கர்ணன் ஃபேக் ஐடென்டிட்டியோட வாழுவாரு. அந்த கர்ணன் பேர்ல 2 படம் வந்திருக்கு. ஜெயிலர்ல ஹீரோ கேரக்டர் நேம் முத்துவேல் பாண்டியன். முத்துவேல் பாண்டியன். முத்துன்னு ரஜினியோட படம் ஒன்று வந்திருக்கு. பாண்டியன் ரஜினியோட படம் ஒன்று வந்திருக்கு. வேல்னு ஒரு படம் வந்திருக்கு. ஆனா சூர்யா படம். ஜெயிலர்ல ரஜினியை டைகர்னு கெத்தா கூடுவாங்க. அதே டைகர் டைட்டிலையும் 2 படம் வந்திருக்கு. யோ இங்க வா, உனக்கு ஒன்று தெரியுமா? விக்ரம்னு படம் பேர் இருக்கும். ஆனா உள்ள போன விக்ரம் இருக்க மாட்டாரு, கமல் இருப்பாரு. ரஜினியோட படம் பேர் இருக்கும். ஆனா உள்ள போன ரஜினா இருக்க மாட்டா, சுனேனா இருப்பான். சாமி ஜீவான படம் பேர் இருக்கும். உள்ள போனா ஜீவா இருக்க மாட்டான், விஷ்ணு விஷால் இருப்பான். விஷ்ணுன்னு படம் பேர் இருக்கும். உள்ள போனா விஷ்ணு இருக்க மாட்டான், விஜய் இருப்பாப்ல. இன்னொரு சிலியான சிமிலாரிட்டி என்னன்னா விக்ரம் படத்தை போன வருஷம் தீபாவளிக்கு பிரீமியர் பண்ணாங்க. ஜெயிலர் படத்தை இந்த வருஷம் தீபாவளிக்கு பிரீமியர் பண்ணுவாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை, இன்ஸ்பிரேஷன் இன்சிடென்ட். இப்ப நான் உங்க எல்லாத்துக்கும் சின்ன பிளாஷ்பேக் சொல்ல போறேன். 1982ல 3 ரஜினியோட படம் வந்துச்சு. அந்த படத்தோட பிளாட் ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசர் அவரை கொன்றுவாங்க. அவங்க பசங்க 2 பேரும் தனித்தனியா வளருவாங்க. ட்வின்ஸ் அவங்க. அப்பாலிக்கு அவங்க 2 பேருக்கும் அப்பாவோட விஷயம் தெரிஞ்சு அப்பாவை கொண்டவங்க கொள்ளுவாங்க. இதே பிளாட்ல கொஞ்சம் பட்டிட்டிங் பண்ணி கமல் பண்ண படம் தான் அபூர்வ சகோதரர்கள். ஆனா 3 படத்தை விட அபூர்வ சகோதரர்கள் படம் பெரிய ஹிட் அடிச்சு இண்டஸ்ட்ரியில அதிகமா கலெக்ட் பண்ண அதிகமா ஃபுட்ஃபால்ஸ் வச்ச படமா மாறிச்சு. அன்னைக்கு 1982 நடந்தது இன்னைக்கு அப்படியே உல்டா நடந்திருக்கு. விக்ரம் படம் போன வருஷம் வந்துச்சு. கதை என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே ஸ்டோரி பேட்டர்ன்ல வந்த படம் தான் ஜெயிலர். ஆனா விக்ரம் விட ஜெயிலர் ஹிட் அடிச்சு இண்டஸ்ட்ரி ஆயிருக்கு. சோ அன்னைக்கு ரஜினி பண்ண படம் மாதிரியே கமல் பண்ணி பெரிய ஹிட் கொடுத்தாரு. இன்னைக்கு கமல் பண்ண படம் மாதிரியே ரஜினி படம் பண்ணி பெரிய ஹிட் கொடுத்திருக்காரு. ஒற்றுமையில் வேற்றுமை. ஜெயிலர் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சீனோடயே இவ்வளவு நேரம் பார்த்த அந்த ஒரு அமர்க்கலமான அட்டகாசமான வைபோன்னு மிஸ் ஆகி அப்புறம் ஆமை போல் படுத்துட்டு போனதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. அது ஏன் அப்படின்னா படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அவருடைய அன்பான நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் ஆள்றாங்க. அப்படிப்பட்ட அவரோட பல்கலைக்கழகத்துல ஒரு கவுண்ட குறைச்சோம்னா கொல்ல போறாரு. சோ பையனை கொன்னவன கொல்லணும், அதுதான் படத்தோட அப்ஜெக்டிவ். எப்போ மிஸ்டர் முத்து வருமனை ஏறி நெஞ்சில் எட்டி மீச்சாரோ அப்பவே அந்த கதை அங்க முடிஞ்சிடும். அங்கேயே அவங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்த கதைக்கு எண்டு கட் போட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணி வாங்க தெலுங்கு தேசத்தையும் தமிழோட தேசத்தையும் உங்களுக்கு சுத்தி காட்டுறோன்னு ஹைதராபாத் காவாலா கச்சகசா கிரீடம் கிஷோர் கச்சகசான்னு கூட்டு போயிருவாங்க. அப்ப வருமாக்கு கிரீடத்தை எடுத்து கொடுக்கறது தான் படத்தோட அப்ஜெக்டிவ். கிரீடத்தை கோல்மால் பண்ணி எடுத்து கொடுத்தப்பவே அவங்க இவ்வளவு நேரம் சொன்ன கதைக்கு எண்டு கட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பையன் தான் பாசங்காரன்னு ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டுக்கு ஒரு எண்டுன்னு அப்படின்னு ஜெயிலர்ல 4 கிளைமேக்ஸ் பார்ப்போம். 1 ஃபிலிம் 4 கிளைமேக்ஸ். இப்ப எதுக்கு சொல்றேன்னா அதுக்காக தான் சொல்றேன். இங்கதான் ஜெயிலரும் விக்ரமும் வேறுபடுது. இந்த பிளாட்டை நாம அப்படியே கார்கி கூட கனெக்ட் பண்ணி கலந்துரம் பண்ணலாம். அப்பாவை காப்பாத்துறதுக்காக பொண்ணு அரும்பாடு பட்டு போலீஸ் கேஸ்ல இருந்து அப்பாவை காப்பாத்தும். கடைசியில தான் நம்ம அரும்பாடு பட்டு காப்பாத்தின அப்பா தான் பெரிய பிராடுன்னு தெரிஞ்சதும் பொண்ணே அப்பாவை மாட்டி விட்டுரும். இதைதானே நாங்களும் படத்துல ஆரம்பத்திலே பண்ணோம். எங்க கிட்ட இருந்து அவனை காப்பாத்தி எங்களை அலைய விட்டு அவமானப்படுத்தி கடைசியில நீயே வந்தா குற்றவாளின்னு கூட்டிட்டு வரேன்னு போலீஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜெயிலர்லயும் செத்து போயிட்டு நினைச்சு பையனை கஷ்டப்பட்டு மீட்டு எடுப்பாரு. கடைசியில் நம்ம மீட்டெடுத்த பையன் தான் மிகப்பெரிய கல்பிட்டு தெரிஞ்சது அப்பவே பையனை கொண்டுருவாரு. இதான் ஏன் நாங்களும் பண்ணோம். அப்புறம் ஏன் எங்களை கொண்டு செத்து போனவங்களா ஸ்பேஸ்ல இருந்து முத்துவல் பண்ணி மறைச்சு பார்ப்பாங்க. அங்கு அப்பாவை காப்பாற்றும் மகள், பிறகு நியாயம் நீதி நேர்மை அடிப்படையில் அப்பாவை கோத்துவிடும் மகள். இங்கு பையனை காப்பாற்றும் அப்பா, பிறகு நியாயம் நீதி நேர்மை அடிப்படையில் சென்று பையனை கொல்லும் அப்பா. இப்படி எப்படி அப்படின்னு எப்படி வேணா கனெக்ட் பண்ணி நாம கமெண்ட் அடிக்கலாம். 12 சீக்வல் லீட். விக்ரம் படம் முடியும் போது இது லோகே சினிமாட்டிக் நியூஸா மாற போகுது, அடுத்தடுத்து இதுல இருந்து கதையில் உருவாக போகுது நமக்கு தெரியும். அதுக்கு ஒரு ப்ராப்பரான லீடு வச்சிருப்பாங்க. அந்த ட்ரக் லீடரை காமிச்சு எனக்கு மேல இருக்கவன் சும்மா விட மாட்டேன்னு வான் மணி சேருவார் சந்தன சமாதிக்கு. அப்புறம் ரோலெக்ஸ் வரும், தொண்டை தனி வத்த கத்தும், கமல் பாக்கும் படம் முடியும். இங்க ஜெயில படத்த கிளைமேக்ஸ்ல வருமா சாகும்போது
என்ன கொண்டுட்டு அது முடியாது, இது ரொம்ப பெரிய நெட்வொர்க் ரஜினி வான் பண்ணி தான் போவாரு. அங்க சொல்ற அந்த டைலாக் நீங்க அசால்ட்டா எடுத்துக்க வேணாம் காய்ஸ். நெல்சன் ஏதோ பிளான் வச்சிருக்காப்ல, அதனால அப்படி டைலாக் அங்க வச்சிருக்காரு. சிவானாவும் லாலேட்டனும் தெரிஞ்சோ தெரியாம இந்த படத்துக்குள்ள வந்துட்டாங்க, இந்த கதைக்குள்ள வந்துட்டாங்க. வருமா வேற இப்படி சொல்லிட்டு செத்துருக்கான். ஒருவேளை இல்ல இருக்கலாம் எல்லாம் ஒரு கெஸ் தானே. எல்சியூ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட டீம் வந்து ட்ரக்ஸை ஒழிக்கிறது, ட்ரக்ஸ் கண்ட்ரோல் பண்றது, அந்த நெட்வொர்க்கை நாசமாக்குறது, ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்குறது, அதை பேஸ் பண்ணி எல்சியூ போக போகுது. தட் வி ஆல் நோ இல்லையா? இப்போ என்சியூ நெல்சன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்தா எப்படி இருக்கும்னா, இப்போ வர்மன் ஒரு பெரிய ஸ்மக்லிங் செயின் நடத்திட்டு இருந்தா அப்படி அவரையும் அவரோட கண்டெய்னர்ஸ் முத்துவேல் பாண்டியன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அழிச்சிடறாங்க. இப்போ வர்மனோட செயின் கட் ஆயிருது. ஆனா வர்மன் சாகும்போது இது ரொம்ப பெரிய நெட்வொர்க், என்ன அழிச்சிட்டே இதோ நிக்காது ஜெயிலர்னு சொல்லிட்டு போவாரு. சோ வர்மனுக்கு மேல ஒரு வரையறையில நெட்வொர்க் ஒன்று இருக்கு இந்தியா முழுக்க. சோ கம்பேர் பண்ணும்போது வர்மன் சின்ன பையன், ஜஸ்ட் சவுத் மார்ஜின் மெயின்டைன் பண்ற ஒரு செயின். இப்போ வர்மன் செத்து போனது அப்புறம் அந்த லிங்க் கட் ஆயிருது. இந்த நெட்வொர்க்கு தலை ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இந்த செயின் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றவன். வர்மனையும் அவனோட செயினை எவனா உடைச்சிருக்கான், சத்தமே இல்லாம இந்த நெட்வொர்க்ல எவனா கள்ள கொண்டு எரிஞ்சிருக்கான அந்த பெரிய தலை சுதாரிக்குது. இன்னைக்கு கை வச்சவன் நாளைக்கு நூல் பிடிச்ச மாதிரி நம்ம கிட்டே வருவான், நம்ம செயினை உடைச்சிருக்கான். யார் அந்த 3 பேர் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட மோட்டோ என்னன்னு அவங்க வேவு பார்க்க ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. பெரிய தலை உத்தரவு பெரிய பாம்போட வாழை பிடிச்சிருக்கோம், அது எப்படி நம்ம கொத்தாம விடாது. அது கொத்துறதுக்கு முன்னாடி நாம அந்த பாம்பு யார் நாம கண்டுபிடிச்சோம். முத்துவேல் பாண்டியனும் அந்த குரூப் அவரோட இன்ஃபுளுன்ஸ் மூலமா நெருங்க பாக்குறாப்ல. அப்பதான் தெரிய வருது இது வரைக்கும் வர்மன் எல்லா சிலையிலும் ஒரு யூஎஸ்பி சிம்பிள் ஒன்று இருக்குன்னு தன்னோட கான்டாக்ட் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட ரஜினி இந்த செயின்ல ஸ்மக்லிங் பண்ற எல்லா சிலையிலும் அப்ப அந்த யூஎஸ்பி இருக்கும். அந்த யூஎஸ்பி ஃபாலோ பண்ணிட்டு போனா இந்த பண்றது எந்த செயின் எந்த நெட்வொர்க் நமக்கு ஐடியா கிடைக்கும்னு இந்தியால இதுவரைக்கும் பறிமுதல் செய்யப்பட்ட சிலை கடத்தல் செய்யப்பட்ட கேஸ் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்றாப்ல. அப்படி கான்டாக்ட்ஸ் மேல கான்டாக்ட்ஸ் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா டெப்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் செல்வராம் கிட்ட வராப்ல. அவர் மூலமா முத்துவேல் பாண்டியனுக்கு டிஆர்ஐ சிபிஐசி லிங்க் கிடைக்குது. அப்படின்னு என்னன்னு கேட்காதீங்க, கூகுள் பண்ணிக்கோங்க, ஏன்னா நானே அப்படி பண்ணி பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன பங்களாதேஷ்ல இருந்து நம்ம இந்தியன் ரா ஏஜென்ட் ஹெல்ப்பால ஒரு சில சிலைகள் ரெக்கவர் பண்ணணும்னு காட்டுறாங்க. அதுல இருக்க அந்த யூஎஸ்பி சிம்பிள். சோ வர்மன் ஸ்மக்லிங் பண்ணப்பட்ட சிலைகளும் பங்களாதேஷ்ல இருந்து மீட் எடுக்கப்பட்ட சிலைகளும் ஒரே யூஎஸ்பி தான் இருக்கு. சோ இது எல்லாமே ஒரே நெட்வொர்க் தான் முத்துவேல் பாண்டியனுக்கு புலப்படுது. நம்மளோட ஒரு இந்தியன் ரா ஏஜென்ட் வீரராகவன் பங்களாதேஷ்ல ஸ்பையா இருக்கும்போது தான் இந்தியால இருந்து இல்லீகல் எக்ஸ்போர்ட் பண்ண சிலைகள் தான் சொல்றாப்ல அல்டாஃப். நம்ம இந்தியாவுக்காக இந்தியாவில் வேலை செஞ்சதை விட பாகிஸ்தான், பர்மா, பங்களாதேஷ், சைனாவில் வேலை செஞ்சது தான் ஜாஸ்தி. இவ்வளோ ஏன் 2-3 வாட்டி இவனே ஃபைட்டர் ஜெட்லாம் எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக மிசைல் அட்டாக்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். அதனால அவனை அசால்ட்டாக நினச்சிடாதீங்க சார். உடனே முத்துவேல் பாண்டியன் வீரராகவன் கான்டாக்ட் கேட்கறாப்ல. ஐயோ சார் அவனெல்லாம் பிடிக்க முடியாது சார், கடைசியில் சென்னையில் ஒரு மால் ஹைஜாக்கிங் அப்போ தான் அவனை நான் பார்த்தேன். இப்போ எங்கேயோ கேர்ள் ஃப்ரெண்டோட கொச்சின்ல மலையாள குத்துன்னு டான்ஸ் ஆடிட்டு லிவிங்ல இருக்கதா சொல்கிறாங்க. உடனே முத்துவேல் பாண்டியன் கொச்சின் கிளம்புறாப்ல. அப்படியே கட் பண்ணுங்க. திருவனந்தபுரத்துல இருக்க பத்மநாப கோயில ரொம்ப நாளா திறக்க கூடாது திறக்க முடியாம இருந்த அந்த ஒரு அறை தகர்க்கப்படுது யாரோ ஒரு மர்ம கும்பலால். அன்னைக்கு அதுதான் ஒட்டுமொத்த இந்தியாக்கே ஃபிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். 2011 பத்மநாப கோயில்ல இந்த மாதிரி பழங்காலத்து ஆன்டிக்ஸ் கோடிக்கணக்கு மதிப்புள்ள செல்வங்களா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உலக நாடுகள் கண்ணு பத்மநாப டெம்பிள் மேல திரும்புது. அன்னையில இருந்தே அதோட ரகசியத்தையும் அதோட செல்வத்தையும் அடைய பல பேர் ஆசைப்பட்டாங்க. பெரும் பாதுகாப்பு போடப்பட்டுச்சு. இப்ப 12 வருஷம் கழிச்சு ஒரு குரூப் பெருசா பிளான் பண்ணி அந்த அறையை தகர்த்திருக்குன்னு மறுபடியும் உலக நாடுகள் கண்ணு இந்த பக்கம் திரும்புது. தெரிஞ்சதும் பெருசா செக்யூரிட்டி போடுறாங்க, மிலிட்டரி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த மிலிட்டரி கேம்புக்கு மெடிக்கல் பர்பஸ்க்கு வந்தவர் தான் டாக்டர் வருண். பழைய தமிழ் படத்துல மொட்டை கடிதாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடிதாசி இருக்கு மொட்டை எங்க சார்? இதெல்லாம் பண்றது யாரு சார்? ஆமாமா இதெல்லாம் பண்றது யாரு உங்களுக்கு கேள்வி வரலாம். அமிதாப் மாமா, வர்மன் நெட்வொர்க்கோட பெரிய தலையும் அவர் தான். இன்னைக்கு இங்க சம்பவம் பண்ணது அவர் தான். சவுத் ஏசியாவோட ஸ்மக்லிங் சூப்பர் ஸ்டார் அவரு. ஐயோ சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டேனே, பிரச்சனை பண்ணுவாங்க. அவர் தான் பல வருஷமா பல செயினை ஃபார்ம் பண்ணி பல பேரை கைக்குள்ள போட்டு நெட்வொர்க் மெயின்டைன் பண்ணி ஒரு ஸ்மக்லிங் சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காப்ல. அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். சரி, சில கடத்துல கிங்க ரிஸ்க் எடுத்து கோயில கை வைக்கணும்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. வர்மனுக்கு எப்படி அந்த கிரீடம் மேல ஒரு மோகமோ, அமிதாப் மாமாக்கு இந்த மாதிரி ஒரு மோகம். அமிதாப் மாமாவோட அப்பா ஒரு பெரிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே 30-40 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ். பிரிட்டிஷ் ஏரால அவரோட ரிசர்ச் அண்ட் ஃபைண்டிங்ஸ் ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. பிரிட்டிஷோட ஆட்சியில இந்தியாவோட பலவிதமான கோயில் ஆராய்ச்சி பண்ணி அதோட சீக்ரெட்ஸ் அண்ட் வெல்த் பத்தி தெரிஞ்சுக்க இவருக்கு சோர்சஸ் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இவர் பல வருஷமா தூங்காம, பழுத்தைக்காம, குளிக்காம, சாப்பிடாம, கஷ்டப்பட்டு, பாடுபட்டு, கோடு போட்டு, ரோஜா முட்டுன்னு கண்டுபிடிச்சத புக்கா பண்ணிட்டு வரும்போது இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. பிரிட்டிஷ் பீரியட்ல அந்த கவர்மெண்ட் க்ளோஸா இருந்தவன் பூரா இந்திய கவர்மெண்ட் இக்னோர் பண்ணிச்சு. இதனால இவரோட ஃபைண்டிங்ஸ் அண்ட் நாலேஜ் இந்தியன் கவர்மெண்ட் சுத்தமா மதிக்கல, காது கொடுத்து கூட கேட்கல. இவர் தோத்து போன தொல்புள்ளறிஞர் ஆயிட்டாரு. இவருக்கு ஒரே ஒரு பேட்டா மட்டும் தான், அதுதான் நம்ம அமிதாப் மாமா. டிப்ரெஸ்ட் ஆகி வீட்டுல அடைஞ்சவர் தான் பையனுக்கு தன்னோட ஆராய்ச்சி பத்தி சொல்லியே வளர்க்கறாரு. இந்தியன் டெம்பிள்ஸ் அண்ட் தேர் சீக்ரெட்ஸ். இந்தியால ஒரு 7 டெம்பிள்ஸ்ல ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குடா பையா. அப்ப வாழ்ந்த மன்னர்கள் எல்லாம் அவங்களோட சொத்தை பாதுகாக்கத்தான் கட்டின கோயில்ல ஒளிச்சு வச்சாங்க. அதோட சொத்து மதிப்பெல்லாம் ஒண்ணு சேர்த்தா இந்த உலகத்தையே வாங்கலாம். அந்த அளவுக்கு எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு அங்க மர்மங்கள் இருக்குன்னு அந்த அப்பா அமிதாப் மாமாவுக்கு சொல்லி வளர்த்து சின்ன வயசுல இருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அது அவருக்கு தீராதமாக மாறிடுச்சு. அப்பாவும் ஆயுசு முடிச்சு செத்து போயிட்டாரு. சரி, அப்பாவோட ஆசையை தான் ஆசை எடுத்து சின்ன வயசுல இருந்தே சின்ன கடத்தல் பண்ணி பெரிய ஸ்மக்லிங் மாஃபியா வந்திருக்காரு. அப்பாவோட 75 வயசுல சொன்ன விஷயத்த இப்ப இவர் 75
வயசுல தான் பண்றாரு. அந்த அளவுக்கு இதை நோக்கிய பயணம் இருந்துக்குன்னா பாத்துக்கோங்களேன். இப்படி ஒரு லென்த்தான ஃபிளாஷ்பேக் கொடுத்து முடிக்கிறோம், இன்டர்வல் கார்டு போடுறோம். போதும்பா சாமி. ஆனா எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்டான ஸ்டோரி நீயே வருவேன்னு சொல்லுவேன். இன்டர்வல் வரைக்கும் சொல்லிருக்கீங்க. செகண்ட் ஆஃப் கேரளால வீரராகவன் கேரளால தான் இருக்காரு. வீரராகவனை பார்க்க வந்த முத்துவேல் பண்ணன் கேரளால தான் இருக்காரு. மிலிட்டரி மெடிக்கல் கேம்புக்கு வந்த டாக்டர் வருணும் கேரளால தான் இருக்காரு. நரசிம்மாவையும் மேத்யூ எப்படியும் கேரளாக்கு வர வச்சிருவோம்ல. அமிதாப் மாமாவோட ஸ்மக்லிங் சாம்ராஜ்யத்தை சரைக்கிறது தான் இந்த 5 பேரோட டாஸ்க். இப்ப சூடான நெல்சன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ரெடி. அப்பா செமையா இருந்துடா நெல்சன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். நீங்க கேட்கலாம், தம்பி நெல்சன் எடுத்து 4 படம் இதுல கோலமாவு கோகில வரலையேன்னு. அட பத்மநாப சாமி கோயில் முன்னாடி கோலப்பொடி விக்கிறது நம்ம கோலமாவு கோகில தானே. கோவில்னா கோலம் போடுவாங்க, கோலப்பொடி கடை கண்டிப்பா பக்கத்துல இருக்கும். கோகிலாவை கட்டி கொடுத்த இடம் கேரளா. புருஷன் வழக்கம் போல துபாய் போயிட்டான். கோகிலா கோலப்பொடி வித்து குடும்பத்தை காப்பாத்துது பாவம். லோகி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா போதை பொருள், நெல்சன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா கடத்தல் பொருள். அண்ட் லோகி சினிமாட்டிக் யூனிவர்ஸையும் நெல்சன் சினிமாட்டிக் யூனிவர்ஸையும் ஒன்னு சேர்க்கணும்னு நினைச்சா இந்த கோலமாவு கோகில தான் கோர் ஃபேக்டர். சும்மா நம்ம சின்ன வயசுல பார்த்த எஸ்பி டென்னத் கிராஸ் ஓவர் மாதிரி விடவெடி தான். அதெல்லாம் மறக்க முடியுமா? என்ன மாதிரி கிராஸ் ஓவர் அதெல்லாம். நீங்கா நினைவுகளில் நீ யார் மாப்பிள்ள எக்ஸா? பவர் ரேஞ்சர்ஸ் மாமா. பை பை. நல்லா இருந்துச்சு வீடியோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு மட்ட ஊருகா, நல்லா எடுத்து சொல்லியிருந்தீங்க. நிறையா கம்பேரிசன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ரொம்ப சிமிலராக தான் இருந்துச்சு. அவங்க சொன்னது ஒன்றும் தப்பாக ஒன்றும் தெரியல. எல்லா இதில் ஒரு கதை சொன்னாங்க, அதில் மாற்றி உள்டாவாக போட்டு பண்ணியிருந்தாங்க. இதில் நல்லவனுக்கு காமிச்சிருந்தாங்க, அதில் கெட்டவனுக்கு காமிச்சிருந்தாங்க. இதில் ட்ரக் அடிக்ட்னு காமிச்சிருந்தாங்க, அதில் வந்து வேற ஒரு இது மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதில் அந்த பையன் நல்லவன் காமிச்சிருந்தாங்க, அதில் கேட்டவன் காமிச்சிருந்தாங்க. 2 பேருமே ஒரு இதில் வந்து வேற ஒரு ஏஜென்சியில் வந்திருப்பாங்க, அவரில் ஜெயிலரில் வார்டனாக இருந்திருப்பாருன்னு காமிச்சிருக்கிறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான், கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த டெசிக்னேஷனு அந்த ரோல்ஸ் மட்டும் மாற்றி வச்ச மாதிரி இருந்துச்சு. அங்கேங்கிறது வெளியால் கூப்பிட்டுருந்தாங்க. கமல் படத்தில் அவங்க அவரோட படத்துலேயே நடித்த நிறைய ஆள் கூப்பிட்டுருந்தாங்க. இதில் வந்து வேறு வேறு ஸ்டேட்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. கேட்டால் அவங்களோட லிங்க்கு ஒன்றா வேலை செஞ்சுன்னு சொல்லி ஓடிருந்தாங்க. ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நான் அந்த சிமிலாரிட்டிஸ் எல்லாம் எடுத்து சொன்னதெல்லாம் ஒரே மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நெல்சன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் நீ யோசிச்சு சொன்ன கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நெல்சன் எடுப்பாரான்னு தெரியல, நல்லா ஃபன்னியாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன கதை. ஓகே, எனிவே தேங்க்ஸ் டு மட்ட ஊருக்கா, வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, என்னோட ரியாக்ஷன் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அது வரைக்கும் பை பாய்.